வெல்கம் டு கெம் அகாடமி. இந்த வீடியோல 12th கெமிஸ்ட்ரி மெட்டலர்ஜி லெசன்ல இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் க்ரூட் மெட்டல் கான்செப்ட்ல இருக்கக்கூடிய ப்ரீவியஸ் இயர் நீட் அண்ட் ஜேஇ क्वेश्चन தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் क्वेश्चन, the process of extracting copper from copper pyrite is known. இது ஜேஇ மெயின் 2018ல கேட்ட क्वेश्चन. 4 ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. அந்த 4 ஆப்ஷன்ல எது கரெக்ட் ஆன்சர் கண்டுபிடிக்க முன்னாடி இந்த எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் க்ரூட் மெட்டல் கான்செப்ட் நம்ம டீடைலா பார்த்துட்டு அப்புறம் இந்த क्वेश्चन ஆன்சர் சால்வ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட், எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் க்ரூட் மெட்டல். The process of obtaining metal from their ore, which are rocks or mineral from which crude metal can be extracted. First நம்ம ஓரை கான்சென்ட்ரேட் பண்ணோம். கான்சென்ட்ரேட் பண்ணப்பட்ட ஓரை நம்ம அதுல இருந்து மெட்டலை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுக்கக்கூடிய ஒரு ப்ராசஸ் பேர் தான் எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் க்ரூட் மெட்டல் அப்படின்னு சொல்லுவோம். இந்த எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் க்ரூட் மெட்டல் 2 ஸ்டெப்ல நடக்கும். அதுல ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து கன்வர்ஷன் ஆஃப் கான்சென்ட்ரேட்டட் ஓர் இன்டு மெட்டல் ஆக்சைடு. அப்போ கான்சென்ட்ரேட்டட் ஓரை மெட்டல் ஆக்சைடை நம்ம மாத்துவோம். இதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ரெண்டாவது, மெட்டல் ஆக்சைடை நம்ம எலமெண்டல் மெட்டலா ரெடக்ஷன் பண்ணுவோம். ஸோ ரெடக்ஷன் ஆஃப் மெட்டல் ஆக்சைடு இன்டு எலமெண்டல் மெட்டல். அதுல ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து கான்சென்ட்ரேட்டட் ஓரை மெட்டல் ஆக்சைடை மாத்துறது 2 ஸ்டெப் இருக்கு. அதுல ஃபர்ஸ்ட் ஒன் ரோஸ்டிங். ரோஸ்டிங் இட் இஸ் சூட்டபிள் ஃபார் சல்பைட் ஓர். கால்சினேஷன் செகண்ட் ஒன். அப்போ கால்சினேஷன் வந்து இட் இஸ் சூட்டபிள் ஃபார் கார்பனேட் ஓர். இந்த ரோஸ்டிங்கும் கால்சினேஷனும் ஃபர்ஸ்ட் ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ரோஸ்டிங். கன்வர்ஷன் ஆஃப் சல்பைட் ஓர் இன்டு ஆக்சைடு. அப்போ இங்க சல்பைட் ஓரா இருந்துச்சுன்னா நம்ம அதை மெட்டல் ஆக்சைடா மாத்துவோம். Concentrated ore is oxidized by heating it excess of oxygen in a suitable furnace below the melting point of metal. அப்போ கான்சென்ட்ரேட்டட் ஓரை நம்ம ஆக்சிடைஸ் பண்ணுவோம், ஹீட் பண்ணி. அப்படி ஹீட் பண்ணும்போது அந்த மெட்டல் அந்த ஓர்ல இருக்கக்கூடிய மெட்டலோட மெல்டிங் பாயிண்ட் அளவு கம்மியான அளவு தான், பிலோ த மெல்டிங் பாயிண்ட் அளவு தான் நம்ம ஹீட் பண்ணணும். ஓகே, இந்த பிரசன்ஸ் ஆஃப் ஆக்சிஜனை பாஸ் பண்ணி. ஃபார் எக்ஸாம்பிள், லெட் சல்பைடு. லெட் சல்பைடை நம்ம ஆக்சிடைஸ் பண்ணும்போது அங்க இருக்கக்கூடிய லெட் மெட்டல் லெட் ஆக்சைடா மாறும், சல்பர் சல்பர் டை ஆக்சைடா மாறும். இதே சிங்க் சல்பைடை நம்ம ஹீட் பண்ணும்போது இந்த பிரசன்ஸ் ஆஃப் ஆக்சிஜனை பாஸ் பண்ணியிருக்கோம். ஸோ சிங்க் ஆக்சைடா மாறும், சல்பர் சல்பர் டை ஆக்சைடா மாறும். அடுத்தது காப்பர் சல்பைடை ஆக்சிடைஸ் பண்ணும்போது காப்பர் ஆக்சைடா மாறும், சல்பர் சல்பர் டை ஆக்சைடா மாறும். ஓகே, அப்போ ரோஸ்டிங் பண்ணும்போது நம்ம ஹீட் பண்ணுவோம். ஹீட் பண்றது பிலோ த மெல்டிங் பாயிண்ட் அளவு தான் ஹீட் பண்ணுவோம். ஆக்சிஜனை கொடுத்து ஹீட் பண்றோம். அங்க இருக்கக்கூடிய ஆக்சிஜனும் அங்க சல்பைடு ஓர்ல இருக்கக்கூடிய சல்பரும் சேர்ந்து SO2 கேஸா லிபரேட் ஆகும். ஓகே, இதே ரோஸ்டிங் பண்ணும்போது அட்வான்டேஜ் என்னன்னு பார்க்கலாம். ரோஸ்டிங் ஆல்சோ ரிமூவ் impurities such as arsenic, sulfur, phosphorus by converting them into volatile oxide. அப்போ ரோஸ்டிங் பண்ணும்போது அந்த ஓர்ல ஆர்சனிக், சல்பர், பாஸ்பரஸ் இருந்துச்சுன்னா அதை வாலடைல் ஆக்சைடா மாத்தி விடும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள், ஆர்சனிக்கா இருந்தா ஆக்சிடைஸ் ஆகி ஆர்சனிக் ஆக்சைடா மாறும். இதே சல்பரா இருந்தா ஆக்சிடைஸ் ஆகி சல்பர் டை ஆக்சைடா மாறும். பாஸ்பரஸ் இருந்தா பாஸ்பரஸ் ஆக்சைடா மாறும். ஓகே, P2O5 பாஸ்பரஸ் பென்டாக்சைடா மாறும். அத டைமர் ஃபார்ம்ல எழுதிருக்கும் P4O10 அப்படின்னு. அடுத்தது கால்சினேஷன். கன்வர்ஷன் ஆஃப் கார்பனேட் ஓர் இன்டு மெட்டல் ஆக்சைடு. ஓகே, அப்போ நம்ம கார்பனேட் ஓரா இருந்துச்சுன்னா அதை நம்ம மெட்டல் ஆக்சைடா மாத்தலாம். இப்போ கான்சென்ட்ரேட் ஓர் இஸ் ஸ்ட்ராங்லி ஹீட்டட் இன் தி ஆப்சன்ஸ் ஆஃப் ஏர். ரோஸ்டிங்கா இருந்தா பிரசன்ஸ் ஆஃப் ஏர், இதே கால்சினேஷனா இருந்தா ஆப்சன்ஸ் ஆஃப் ஏர். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள், லெட் கார்பனேட்டை நம்ம ஹீட் பண்றோம். ஹீட் பண்ணும்போது லெட் ஆக்சைடா மாறிடும். மீதி CO3 இருந்து CO2 கேஸ் லிபரேட் ஆகும். அடுத்து கால்சியம் கார்பனேட் ஹீட் பண்ணும்போது கால்சியம் ஆக்சைடா மாறும். அதுல CO3 இருந்து CO2 கேஸ் லிபரேட் ஆகும். இதே சிங்க் கார்பனேட் ஹீட் பண்ணும்போது சிங்க் ஆக்சைடா மாறும். அதுல இருக்கக்கூடிய CO3 இருந்து CO2 லிபரேட் ஆகும். இதே இப்போ நம்ம ரோஸ்டிங் பண்ணும்போது SO2 கேஸ் லிபரேட் ஆயிடுச்சு. இதே கால்சினேஷன் பண்ணும்போது உங்களுக்கு கார்பன் டை ஆக்சைடு கேஸ் லிபரேட் ஆகும். ஓகே, அடுத்தது கால்சினேஷனோட அட்வான்டேஜ். டூரிங் த கால்சினேஷன் the hydrated ore, the water of hydration is expelled as vapor. ஓகே, இதே ரோஸ்டிங் பண்ணும்போது வாலடைல் ஆக்சைடா லிபரேட் ஆகும்னு பார்த்தோம். இங்க கால்சினேஷன் பண்ணும்போது ஹைட்ரேட்டட் ஓரா இருந்துச்சுன்னா அங்க வாட்டர் மாலிகுல் லிபரேட் ஆயிரும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள், ட்ரை ஹைட்ரேட்டட் உங்களுக்கு அயன் ஆக்சைடு இருக்கு. ஓகே, ஹைட்ரேட்டட் அயன் ஆக்சைடு எடுத்திருக்கோம். அதை ஹீட் பண்ணும்போது வாட்டர் மாலிகுல் 3 வாட்டர் மாலிகுல் லிபரேட் ஆயிரும். இதே அலுமினியம் ஆக்சைடு எடுத்திருக்கோம். ஹீட் பண்ணும்போது கால்சினேஷன் பண்ணும்போது அலுமினியம் ஆக்சைடு தனியா வந்துடும், வாட்டர் மாலிகுல் வெளியே வந்துடும். அப்ப கால்சினேஷன் பண்ணும்போது வாட்டர் மாலிகுல் ஏதாவது ஹைட்ரேஷன் இருந்தா அங்க டீஹைட்ரேஷன் நடந்துரும் அந்த ஓர் பார்ட்டிகல்ல. ஓகே, அடுத்தது ரெடக்ஷன் ஆஃப் மெட்டல் ஆக்சைடு. இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் கன்வர்ஷன் ஆஃப் ஓர் இன்டு மெட்டல் ஆக்சைடை நம்ம மாத்திட்டோம் ரோஸ்டிங் கால்சினேஷன் யூஸ் பண்ணி. இப்போ ரெடக்ஷன் ஆஃப் மெட்டல் ஆக்சைடு, அங்க மெட்டல் ஆக்சைடை நம்ம மறுபடியும் ரெடக்ஷன் பண்ண போறோம். அப்படி ரெடக்ஷன் பண்றதுக்கு ஒரு ரெடியூசிங் ஏஜென்டா கார்பன் மோனாக்சைடு, ஹைட்ரஜன், சம் மெட்டல்ஸ் நம்ம யூஸ் பண்ணலாம். ஓகே, அப்ப இந்த ரெடியூசிங் ஏஜென்ட் எதை பொறுத்து இருக்கு அப்படின்னா, சாய்ஸ் ஆஃப் ரெடியூசிங் ஏஜென்ட் டிபெண்ட்ஸ் ஆன் த நேச்சர் ஆஃப் த மெட்டல். நேச்சர் ஆஃப் த மெட்டலை பொறுத்தா எந்த ரெடியூசிங் ஏஜென்ட் சூட்டபிளா இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள், கார்பன் cannot
be used as reducing agent for reactive metal. Okay, இப்போ sodium oxide, potassium oxide, aluminum oxide, first, second, 13th குரூப்ல அலுமினியம், இவங்களோட மெட்டல் ஆக்சைடு இருந்துச்சுன்னா கார்பனை வச்சு நம்ம ரெடியூஸ் பண்ண முடியாது, கார்பனை ரெடியூசிங் ஏஜென்ட்டா யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா இவங்கெல்லாம் ஹைலி ரியாக்டிவிட்டி மெட்டல் ஆக்சைடு, இவங்கெல்லாம் எலக்ட்ரோகெமிக்கல் பிரின்சிபல் அப்ளை பண்ணி தான் ரெடக்ஷன் பண்ண முடியும். ஓகே, அடுத்தது ஸ்மெல்டிங். The concentrated ore and the mixture is melted by heating at an elevated temperature. ஸ்மெல்டிங்னா என்ன அப்படின்னா கான்சென்ட்ரேட் ஓரையும் அதுக்கு ரெடியூஸ் பண்ணக்கூடிய ரெடியூசிங் ஏஜென்ட்டையும் சேர்த்து நம்ம ஹீட் பண்றோம் above the melting point of metal. அந்த ஓர்ல இருக்கக்கூடிய மெட்டலோட மெல்டிங் பாயிண்டை விட அதிகமான டெம்பரேச்சர்ல ஹீட் பண்றோம். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் அயன் ஃப்ரம் அயன் ஆக்சைடு எடுத்திருக்கோம். அதில் ரெடியூசிங் ஏஜென்ட் கார்பன் மோனாக்சைடு யூஸ் பண்ணுறோம். கார்பன் மோனாக்சைடு ரெடியூசிங் ஏஜென்ட். ரெடியூசிங் ஏஜென்ட்னா இட் கெட் ஆக்சிடைஸ் அண்ட் ஹெல்பஸ் ரெடக்ஷன். அது ஆக்சிடைஸ் ஆகி மற்றவங்கள ரெடக்ஷன் பண்ண வைக்கும். ஓகே, ரெடியூஸ் பண்ண வைக்கும். அப்போ CO இங்கே ஆக்சிஜனை கெயின் பண்ணி CO2 மாறுது, அது ஆக்சிடைஸ் ஆகி. அப்போ அயன் ஆக்சைடை அயனா ரெடியூஸ் பண்ண வைக்குது. ஓகே, அப்போ ரெடியூசிங் ஏஜென்ட்னா தான் ஆக்சிடைஸ் ஆகி மற்றவங்களை ரெடியூஸ் பண்ண வைக்கும். ஓகே, கார்பன் மோனாக்சைடு கார்பன் டை ஆக்சைடு ஆக்சிடைஸ் ஆகி அயன் ஆக்சைடை ரெடியூஸ் பண்ணுது. ஓகே, அடுத்தது பிளக்ஸ். அப்போ இந்த காம்பவுண்ட்ல இந்த எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் அயன் ஃப்ரம் அயன் ஆக்சைடுல நம்ம பிளக்ஸ்ங்கிற ஒரு டேர்ம் யூஸ் பண்ணுவோம். அந்த பிளக்ஸ்ங்கிறது என்னன்னா a chemical substance that form an easily fusible slag with gang. அப்போ பிளக்ஸ்ங்கிறது ஒரு கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ். இந்த எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் அயன் ஃப்ரம் அயன் ஆக்சைடுல இம்பியூரிட்டிஸ் பிரசன்ட் ஆயிருக்கும், கேங் பார்ட்டிகல் பிரசன்ட் ஆயிருக்கும். அந்த கேங்ங்கிறது என்னன்னா சிலிக்கா. அப்ப சிலிக்காங்கிற கேங் பிரசன்ட் ஆயிருக்கும். அப்ப இந்த சிலிக்காங்கிறது அசிட்டிக் நேச்சர். ஓகே, அப்ப அசிட்டிக் நேச்சரா இருக்கிறதுனால இந்த சிலிக்காவை நம்ம ரிமூவ் பண்றதுக்கு ஒரு கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ் ஆட் பண்ணுவோம். அந்த கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ் இங்க பேசிக் சப்ஸ்டன்ஸ் ஆட் பண்ணுவோம், ஏன்னா அசிட்டிக் நேச்சர் கேங் இருக்கிறதுனால. அப்ப இங்க குயிக் லைம் ஆட் பண்ணுவோம். அந்த குயிக் லைம் ஆட் பண்ணும்போது இங்க கேங்கும் இங்க இருக்கக்கூடிய ஆட் பண்ணக்கூடிய ஒரு கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ் பிளக்ஸும் சேர்ந்து ஸ்லாக்கா மாறும், பியூசபிள் ஸ்லாக்கா மாறும். ஓகே, அடுத்தது எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் காப்பர் ஃப்ரம் காப்பர் பைரேட். The concentrated ore is heated in a evaporative furnace after mixing with silica and acidic flux. இப்போ காப்பர் பைரேட் நம்ம எடுத்திருக்கோம். இதுதான் சீப்பஸ்ட் ஓர் ஆஃப் காப்பர். காப்பர் இது வந்து சல்பைடு ஓரா இருக்கிறதுனால நம்ம ஃபோர்த் ஃப்ளோட்டேஷன் மெத்தட் மூலமா கான்சென்ட்ரேட் பண்ணுவோம். அப்படி பண்ண சல்பைடு ஓரா இருக்கிறதுனால நம்ம ஹீட் பண்றதுக்கு கன்வர்ஷன் ஆஃப் ஓர் இன்டு மெட்டல் ஆக்சைடுக்கு ரோஸ்டிங் மெத்தட் அப்ளை பண்ணுவோம், சல்பைடு ஓரா இருக்கிறதுனால. ஓகே, CuFeS2. ஓகே, இது காப்பர் பைரேட். இப்போ இதுல இருக்கக்கூடிய காப்பர் வந்து காப்பர் சல்பைடா மாறும். அதே மாதிரி இதுல இருக்கக்கூடிய அயன் வந்து அயன் சல்பைடா மாறும். அப்புறம் சல்பர், இதுல இருக்கக்கூடிய சல்பர் ரோஸ்டிங் பண்ணும்போது SO2 கேஸ் லிபரேட் ஆகும். ஓகே, இங்க உங்களுக்கு அயன் சல்பைடும் காப்பர் சல்பைடும் இருக்கு, SO2 கேஸ் வந்து லிபரேட் ஆயிரும். ஓகே, ரிமைனிங் உங்களுக்கு ரெண்டு லிக்விட் மட்டும் இருக்கும். அந்த ரெண்டு லிக்விடும் ஒன்னோட ஒன்று மிக்ஸ் ஆகிருக்கும். ஓகே, மியூச்சுவலி சாலியபிள். The metal sulfate, copper sulfate and iron sulfate mutually soluble and form copper மாட்டி. அப்ப இத நம்ம என்ன சொல்லுவோம்னா காப்பர் சல்பேடும் அயன் சல்பேடும் நம்ம காப்பர் மாட்டி அப்படினு சொல்லுவோம். இந்த காப்பர் மாட்டில இருந்து நம்ம காப்பர் தான் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுக்கணும். அப்ப அயன் சல்பேட் வந்து இம்பியூரிட்டிஸ். அப்ப அயன் சல்பேட் நம்ம என்ன பண்ணோம், மறுபடியும் ஆக்சிடைஸ் பண்றோம். ஆக்சிடைஸ் பண்ணும்போது அயன் சல்பேட் உங்களுக்கு ரோஸ்டிங் பண்ணும்போது அயன் ஆக்சைடு மெட்டல் ஆக்சைடா மாறிடும். சல்படைஸ் கேஸ் லிபரேட் ஆயிடும். ஓகே, அப்ப இங்க அயன் ஆக்சைடு இருக்கு, இந்த அயன் ஆக்சைடு லிக்விட் ஃபார்ம்ல இருக்கும். அப்போ இங்க அயன் ஆக்சைடு இருக்கு, ரிமைனிங் வந்து இங்க காப்பர் சல்பேட் இருக்கு. ஓகே, ரிமைனிங் இருக்கிறதெல்லாம் நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம். இப்போ இந்த அயன் ஆக்சைடு லிக்விடா இருக்கு, இந்த அயன் ஆக்சைடு மெட்டல் ஆக்சைடா இருக்கிறதுனால ஒரு பேசிக் நேச்சரா இருக்கும். அப்போ இங்க இருக்கக்கூடிய கேங்கு பேசிக் நேச்சரா இருக்கு. அப்ப அதை ரிமூவ் பண்றதுக்கு நம்ம ஒரு பிளக்ஸ் ஆட் பண்ணணும், அது அசிட்டிக்கா இருக்கணும். ஓகே, அதான் பெரஸ் ஆக்சைடு ஃபார்ம் டியூ டு த மெல்டிங் இஸ் பேஸ் இன் நேச்சர். மெல்டிங் இஸ் பேசிக் இன் நேச்சர் அண்ட் கம்பைன் வித் சிலிக்கா டு ஃபார்ம் ஃபெரஸ் சிலிகேட். அப்ப மெட்டல் ஆக்சைடு பேசிக் நேச்சரா இருக்கிறதுனால அந்த கேங்கை ரிமூவ் பண்றதுக்கு ஒரு கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ் ஆட் பண்றோம். அந்த கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ் தான் சிலிக்கா. சிலிக்கா வந்து அப்ப அசிட்டிக் நேச்சரா இருக்கும். ஓகே, அசிட்டிக் நேச்சர். இங்க இருக்கக்கூடிய கேங் பேசிக் நேச்சர். அப்ப அயன் ஆக்சைடும் சிலிக்காவும் சேர்ந்து உங்களுக்கு பியூசபிள் ஸ்லாக்கா மாறிடும். ஓகே, அயன் சிலிகேட். அப்ப அயன் சிலிகேட் சாலிட் ஸ்டேட்ல நம்ம ரிமூவ் பண்ணி எடுத்துடலாம். அப்ப காப்பர் மாட்டில அயன் சல்பேடை நம்ம எடுத்துட்டோம். அயன் சல்பேடை அயன் ஆக்சைடா மாத்தி அயன் சிலிகேட்டா மாத்திட்டோம், ஃபெரஸ் சிலிகேட்டா மாத்திட்டோம், ரிமூவ் பண்ணிட்டோம். ரிமைனிங் யாருக்கு காப்பர் சல்பேட் இருக்காங்க. அப்ப காப்பர் சல்பேட் இஸ் ஃபர்தர் ஆக்சைடு டு காப்பர் ஆக்சைடு. ஓகே, அப்ப காப்பர் ஆக்சைடை மாத்துறோம். காப்பர் சல்பேடை மறுபடியும் ரோஸ்டிங் பண்றோம், அங்க காப்பர் ஆக்சைடு மாறிடும். ஓகே, அப்ப இதுல இருக்கக்கூடிய SO2 மாறிடும். இப்ப காப்பர் ஆக்சைடு மாறின பிறகு இந்த காப்பர் ஆக்சைடு காப்பர் மாட்டில
காப்பர் சல்பைடு சம் அமௌண்ட் இருக்கும். அந்த காப்பர் சல்பைடோட சேர்ந்து ரியாக்ட் ஆகி இங்க இருக்கக்கூடிய ஆக்சிஜன் இங்க இருக்கக்கூடிய சல்பர் சேர்ந்து SO2 கேஸா லிபரேட் ஆயிரும். ஓகே, சல்பர் டை ஆக்சைடா ரிமைனிங் உங்களுக்கு காப்பர் வந்து உங்களுக்கு தானா ரெடியூஸ் ஆயிரும். ஓகே, அப்ப இங்க எந்த விதமான ரெடியூசிங் ஏஜென்ட் போடல. அப்ப இது வந்து செல்ஃப் ரெடக்ஷன் மெத்தட்ல காப்பர் ரெடியூஸ் ஆயிரும். ஓகே, அப்ப இதுல இருக்கக்கூடிய காப்பர் வந்து இம்பியூர் காப்பரா கிடைக்கும். அப்ப இம்பியூர் காப்பர் தான் நம்ம க்ரூட் மெட்டல் அப்படின்னு சொல்றோம். இம்பியூர் காப்பர் கிட்டத்தட்ட 97ல இருந்து 98% தான் உங்களுக்கு காப்பர் பியூர் ஃபார்ம்ல இருக்கும். அப்ப அதைத்தான் நம்ம ப்ளீஸ்டர் காப்பர் அப்படின்னு சொல்றோம். ப்ளீஸ்டர் காப்பர்னா இதுதான் ப்ளீஸ்டர் காப்பர். அப்ப இதுல வந்து கொஞ்சம் சைஸ் பெருசா இருக்கிறது காரணம் அதுல நிறைய ஏர் மாலிக்யூல் பிரசன்ட் ஆயிருக்கும். சல்பர் டை ஆக்சைடு கேஸ் அதோட இன்சைட்ல இருக்கும். ஓகே, அதனால தான் இது இம்பியூர் காப்பர் ஃபார்ம்ல இருக்கு. அடுத்து ரெடக்ஷன் பை கார்பன். மெட்டல் ஆக்சைடு இஸ் மிக்ஸ்டு வித் coke and heated strongly in a blast furnace. அப்ப மெட்டல் ஆக்சைடை நம்ம மெட்டலா மாத்துறதுக்கு ஒரு ரெடியூசிங் ஏஜெண்டா கோக் கார்பனை யூஸ் பண்றோம். Okay, this process can be applied to the metal which do not form carbide the carbon at the reduction temperature. அப்ப நம்ம ஹை டெம்பரேச்சர்ல ஹீட் பண்ணி அங்க மெட்டல் கார்பைட மாறாத அளவு பாத்துக்கணும். அதுக்கு ரெடக்ஷன் டெம்பரேச்சர்ல தான் இந்த சப்ஸ்டன்ஸ் நம்ம ஹீட் பண்ணணும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் சிங்க் ஆக்சைடு கார்பன் வச்சு ரெடக்ஷன் பண்ணும்போது சிங்க் ஆக்சைடு சிங்கா மாறிடும். கார்பன் ஆக்சிஜன் கெயின்மெண்ட் கார்பன் மோனாக்சைடா மாறிடும். அப்ப கார்பன் ரெடியூசிங் ஏஜென்ட்ங்கிறதுனால இட் கெட் ஆக்சிடைஸ்ட் அண்ட் ஆக்சிடைஸ் ஆகி மத்தவங்களை ரெடியூஸ் பண்ணும். ஓகே, கார்பன் CO மாறிடும். அடுத்தது மேங்கனீஸ் ஆக்சைடு எடுத்திருக்கோம். இங்க இருக்கக்கூடிய மேங்கனீஸ் ஆக்சைடு மேங்கனீஸ் மெட்டலா ரெடியூஸ் ஆயிரும். கார்பன் ஆக்சிடைஸ் ஆயிரும். ஓகே, கார்பன் ரெடியூசிங் ஏஜென்ட். அடுத்தது ரெடக்ஷன் பை ஹைட்ரஜன். மெட்டல் ஆக்சைடு அயன் lead copper having less electropositivity character than hydrogen. அப்ப இந்த மாதிரி மெட்டலை நம்ம ஹைட்ரஜன் வச்சு ரெடக்ஷன் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் சில்வர் ஆக்சைடை நம்ம ரெடக்ஷன் பண்றோம். அப்ப ரெடக்ஷன் பண்ணும்போது ஹைட்ரஜனை யூஸ் பண்ணா ஹைட்ரஜன் ஆக்சிடைஸ் ஆயிரும். ஹைட்ரஜன் ஆக்சிஜன் சேர்ந்தா வாட்டரா மாறும், சில்வர் ரெடியூஸ் ஆயிரும். அடுத்தது FeO அயன் ஆக்சைடு அயனா ரெடியூஸ் பண்றோம். அப்ப அங்க இருக்கக்கூடிய ஆக்சிஜனும் வாட்டர் ஹைட்ரஜனும் சேர்ந்து வாட்டரா லிபரேட் ஆயிரும். ஓகே, அடுத்தது நிக்கல் ஆக்சைடா இருந்துச்சுன்னா CO and H2O கார்பன் மோனாக்சைடு அண்ட் ஹைட்ரஜனும் மிக்சரா யூஸ் பண்றோம். அப்ப கார்பன் மோனாக்சைடு அண்ட் ஹைட்ரஜனை நம்ம வாட்டர் கேஸ் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப வாட்டர் கேஸை நம்ம யூஸ் பண்ணும்போது இங்க நிக்கல் ஆக்சைடை நம்ம நிக்கலா மாத்திரலாம். ஓகே, அப்படி மாத்தும் போது இங்க இருக்கக்கூடிய 2 ஆக்சிஜன் இருக்கு. அப்ப 2 ஆக்சிஜன் ஒரு ஆக்சிஜன் CO2 மாறிடும் கார்பன் மோனாக்சைடு. ஹைட்ரஜன் ஆக்சிஜன் கெயின் பண்ணிட்டு வாட்டரா மாறிடும். ஓகே, அப்ப மெட்டல் ஆக்சைடை மெட்டலா நம்ம ரெடக்ஷன் பண்றதுக்கு கார்பனை ரெடியூசிங் ஏஜெண்டா யூஸ் பண்ணலாம், ஹைட்ரஜனை ரெடியூசிங் ஏஜெண்டா யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி சம் மெட்டலையும் யூஸ் பண்ணலாம். ஓகே, இப்போ ரெடக்ஷன் பை மெட்டல் அலுமினோதெர்மிக் ப்ராசஸ். அப்போ அலுமினோதெர்மிக் ப்ராசஸ்ல அலுமினியம் நம்ம ரெடியூசிங் ஏஜெண்டா யூஸ் பண்ணுவோம். ஓகே, மெட்டல் ஆக்சைடு இஸ் மிக்ஸ்டு வித் அலுமினியம் பவுடர் அண்ட் பிளேஸ்ட் இன் எ ஃபயர் கிளே குரூசிபிள். ஃபயர் கிளே குரூசிபிள் எடுத்திருக்கோம். அதுல நம்ம எந்த மெட்டல் ஆக்சைடை ரெடியூஸ் பண்ணணுமோ அந்த மெட்டல் ஆக்சைடை எடுத்துக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம குரோமிக் ஆக்சைடு எடுத்திருக்கோம். குரோமிக் ஆக்சைடை நம்ம ரெடக்ஷன் பண்ணணும், குரோமியமா மாத்தணும். ஓகே, அதுக்கு ரெடியூசிங் ஏஜெண்டா அலுமினியத்தை யூஸ் பண்ணிருக்கோம். அலுமினியம் ரெடியூசிங் ஏஜென்ட். ஓகே, இப்போ ரெண்டையும் மிக்ஸியை நம்ம ஃபயர் கிளே குரூசிபிள்ல வச்சிருக்கோம். கிட்டத்தட்ட இங்க டெம்பரேச்சர் இந்த 2 ரியாக்ஷன் ரெடியூஸ் பண்ணணும்னா 2400 டிகிரி செல்சியஸ் தேவை. அப்ப இந்த 2400 டிகிரி செல்சியஸ் ஹீட்டை ப்ரொடியூஸ் பண்றதுக்காக ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் நடத்துறோம். ஓகே, அந்த கெமிக்கல் ரியாக்ஷன்ல தான் பேரியம் பெராக்சைடு அண்ட் மெக்னீசியம் ரிப்பன் எடுத்திருக்கோம். பேரியம் பெராக்சைடு அண்ட் மெக்னீசியம் மிக்சரை நம்ம ஹீட் பண்ணும்போது இது ரெண்டையும் ஹீட் ரியாக்ஷன் பண்ணும்போது இங்க பேரியம் பெராக்சைடு பேரியம் ஆக்சைடா மாறும். ஓகே, அப்போ ஒரு ஆக்சிஜன் மெக்னீசியத்துக்கு டொனேட் பண்ணிரும். ஸோ மெக்னீசியம் ஆக்சைடு பேரியம் ஆக்சைடு இந்த ரியாக்ஷன் நடக்கும்போது தான் 2400 டிகிரி செல்சியஸ் டெம்பரேச்சர் கிரியேட் ஆகும். அப்போ அந்த டெம்பரேச்சர் வந்து குரோமிக் ஆக்சைடை அலுமினியத்தை வச்சு ரெடியூஸ் பண்றதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே, அப்போ டெம்பரேச்சர் 2400 டிகிரி செல்சியஸ் சேஞ்ச் இன் எந்தால்பி எவ்வளவு ஹீட் எனர்ஜி ரிலீஸ் ஆகும்னா 852 கிலோஜூல் பெர் மோல் ரிலீஸ் ஆகும். சரியா, மைனஸ் போட்டிருக்கோம். அடுத்தது குரோமிக் ஆக்சைடு எடுத்துக்கோம். அலுமினியம் வச்சு ரெடக்ஷன் பண்றோம். ஸோ அலுமினியம் ஒரு ரெடியூசிங் ஏஜென்ட், இட் கெட் ஆக்சிடைஸ்டு. அலுமினியம் ஆக்சைடா ஆக்சிடைஸ் ஆயிரும். குரோமிக் ஆக்சைடு குரோமியமா ரெடியூஸ் ஆயிரும். ஓகே, அப்போ இந்த குரோமிக் ஆக்சைடுல நம்ம குரோமியம் மெட்டலா மாத்துறதுக்கு அலுமினியத்தை ரெடியூசிங் ஏஜெண்டா யூஸ் பண்றதுனால இது அலுமினோதெர்மிக் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, அடுத்தது ஆக்டிவ் மெட்டல் such as sodium, potassium and calcium can be also used to reduce the metal oxide. அப்போ ஆக்டிவ் மெட்டலான சோடியம் பொட்டாசியம் செகண்ட் குரூப் ஃபர்ஸ்ட் குரூப் மெட்டலை நம்ம ஒரு ரெடியூசிங் ஏஜெண்டா யூஸ் பண்ணலாம் மெட்டல் ஆக்சைடை ரெடியூஸ் பண்றதுக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் போரான் ஆக்சைடு எடுத்திருக்கோம். சோடியத்தை வச்சு ரெடக்ஷன் பண்ணும்போது போரான் ஆக்சைடு போரானா வெளியே வந்துடும். அப்போ இந்த சோடியம் ஆக்சைடா வந்துடும். டியூ டு சோடியம் வந்து ஹைலி ரியாக்டிவிட்டி தென் போரான். அடுத்தது ருபீடியம் ஆக்சைடு எடுத்திருக்கோம். மெக்னீசியம் வச்சு ரெடக்ஷன் பண்ணும்போது மெக்னீசியம் ஆக்சிடைஸ் ஆயிரும், ருபீடியம் தனியா வந்துடும். ஏன்னா மெக்னீசியம் மோர் ரியாக்டிவிட்டி தென் ருபீடியம். ஸோ ருபீடியத்துல இருந்து ஆக்சிஜன் கெயின் பண்ணிடும். அடுத்தது ஆட்டோ ரெடக்ஷன்.
ஆட்டோ ரெடக்ஷன் அப்படின்னா the roasting of some of the ore நம்ம ரோஸ்டிங் பண்ணும்போது அந்த ரோஸ்டிங் பண்ணும்போது என்ன ஆகும் ஒரு ஓர் வந்து மெட்டல் ஆக்சைடா மாறும் இங்க ஓர் மெட்டல் ஆக்சைடா மாறாம டைரக்டாவே நம்ம ஓர் வந்து மெட்டலா மாறிடும் ஓகே அப்ப நம்ம ஓர்ல இருந்து நம்ம மெட்டலா க்ரூட் எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் க்ரூட் மெட்டலை பிரிச்சு எடுக்கிறதுக்கு ரெண்டு ஸ்டெப் உண்டு ஃபர்ஸ்ட் கான்சென்ட்ரேட் ஓரை மெட்டல் ஆக்சைடா மாத்துவோம் அப்படி மெட்டல் கான்சென்ட்ரேட்டட் ஓர் இன்டு மெட்டல் ஆக்சைடு ஓகே அப்படி மெட்டல் ஆக்சைடை மாற்றுவோம் அது ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அதுக்கு தான் ரோஸ்டிங் கால்சினேஷன் யூஸ் பண்ணுவோம் அதுக்கப்புறம் மெட்டல் ஆக்சைடை நம்ம மெட்டலாக ரெடக்ஷன் பண்ணுவோம் ஓகே இதுதான் எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் க்ரூட் மெட்டல் ஃப்ரம் தியர் ஓர் கான்சென்ட்ரேட் ஓர்லேருந்து மெட்டலை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கல ரெண்டு ஸ்டெப்பு இப்போ ஓரை நம்ம ரோஸ்டிங் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் மெட்டல் ஆக்சைடா மாறாம டைரக்டாவே க்ரூட் மெட்டலா மாறிடும் ஓகே அப்போ அதுக்கு எந்த விதமான ரெடியூசிங் ஏஜென்ட்டும் தேவையில்லை ஓகே ரெடியூசிங் ஏஜென்ட் நாட் நெசசரி அதுதான் ஆட்டோ ரெடக்ஷன் சொல்லுவோம் அப்போ ரோஸ்டிங் ஆஃப் சம் ஆஃப் த ஓர் கிவ் க்ரூட் மெட்டல் டைரக்ட்லி டு க்ரூட் மெட்டலா ஆயிரும் ரெடியூசிங் ஏஜென்ட் இஸ் நாட் நெசசரி ஃபார் எக்ஸாம்பிள் சின்ன பார் எடுத்திருக்கோம் சின்ன பார் வரனா மெர்க்குரி சல்பைடு இந்த மெர்க்குரி சல்பைடுல மெர்க்குரி வந்து ரோஸ்டிங் பண்ணும்போது டைரக்டா சல்பைடு வரா இருந்தா ரோஸ்டிங் பண்ணும்போது மெர்க்குரி ஆக்சைடா மாறாம இங்க டைரக்டா மெர்க்குரியா மாறிடும் ஓகே அப்ப சல்பரும் ஆக்சிஜனும் சேர்ந்து சல்பர் டை ஆக்சைடு கேஸ் மட்டும் லிபரேட் ஆகும் ஓகே அப்போ இதனால இதுல எந்த விதமான ரெடியூசிங் ஏஜென்ட் தேவையில்ல தானாவே இது ரெடியூஸ் ஆயிரதுனால இது ஆட்டோ ரெடக்ஷன் அப்படின்னு சொல்றோம் ஓகே அடுத்தது क्वेश्चन ஆன்சர் பார்க்கலாம் புக் பேக் क्वेश्चन இது வரைக்கும் பார்த்த கான்செப்ட்ல புக் பேக்ல செகண்ட் क्वेश्चन 1 மார்க் இந்த கான்செப்ட்ல பார்த்தது ரோஸ்டிங் ஆஃப் சல்பைடு ஓர் கிவ்ஸ் தி கேஸ் A ரோஸ்டிங் பண்ணும்போது சல்பர் ஓர் வந்து சல்பர் டை ஆக்சைடு கேஸா மாறும் ஓகே அப்படி சல்பர் டை ஆக்சைடு கேஸா மாறுமா SO2 கேஸ் அந்த SO2 கேஸ் தான் கலர்லெஸ் அப்படினு சொல்றாங்க ஓகே அக்வஸ் சொல்யூஷன் ஆஃப் A அசிட்டிக் நேச்சரா இருக்கும் அப்ப சல்பர் டை ஆக்சைடு கேஸ் வந்து வாட்டர்ல டிசால்வ் ஆனா அது சல்பூரிக் ஆசிடா மாறும் ஓகே ஒளியமா மாறி சல்பூரிக் ஆசிடா மாறும் அப்ப சல்பூரிக் ஆசிட் அசிட்டிக் நேச்சர் ஓகே அப்ப கேஸ் A என்னன்னு கேட்டிருக்காங்க SO2 கேஸ் ஆப்ஷன் C இஸ் கரெக்ட் ஆன்சர் அடுத்தது which one of the following reaction represent calcination அப்ப எது calcination அப்படினு கேட்டிருக்காங்க calcinationனா கார்பனேட் ஓரா இருந்தா நம்ம calcination பண்ணுவோம் ஓகே ஆப்ஷன் A வந்து சிங்க் னு கொடுத்திருக்காங்க கிடையாது ஆப்ஷன் B வந்து சிங்க் சல்பைடு ஓரும் கொடுத்திருக்காங்க அது ரோஸ்டிங் தான் பண்ணுவோம் கிடையாது ஆப்ஷன் C மெக்னீசியம் கார்பனேட் சோ ஆப்ஷன் C இஸ் கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் D both A and C னு கொடுத்திருக்காங்க சோ wrong ஓகே ஆப்ஷன் C இஸ் கரெக்ட் ஆன்சர் அடுத்தது புக் பேக்ல fourth क्वेश्चन இது வரைக்கும் பார்த்த கான்செப்ட்ல இருக்கு the metal oxide which cannot be reduced to metal by carbon அப்ப மெட்டல் ஆக்சைட கார்பன் வச்சு ரெடியூசிங் ஏஜென்ட்டா கார்பன் ரெடியூசிங் ஏஜென்ட்டா யூஸ் பண்ணி மெட்டல் ஆக்சைடு மெட்டலா மாத்த முடியாது எந்த மெட்டல் ஆக்சைடு மாத்த முடியாது கேட்டிருக்காங்க cannot be reduced ஓகே இப்போ லெட் ஆக்சைடா இருந்துச்சுனா ரெடியூஸ் பண்ணிரலாம் இதெல்லாம் டிரான்சிஷன் மெட்டல் ஆக்சைடு ஈஸியா ரெடியூஸ் பண்ணிரலாம் சிங்க் ஆக்சைடு டிரான்சிஷன் மெட்டல் ஆக்சைடு அயன் ஆக்சைடு டிரான்சிஷன் மெட்டல் ஆக்சைடு பண்ணிரலாம் அப்ப ஃபர்ஸ்ட் குரூப் செகண்ட் குரூப் அதே மாதிரி 13th குரூப்ல அலுமினியம் அப்ப இவங்கள தான் நம்ம ரெடியூஸ் பண்ண முடியாது ஏன்னா இவங்கள எலக்ட்ரோகெமிக்கல் பிரின்சிபிள் எலக்ட்ரிசிட்டி அப்ளை பண்ணி தான் நம்ம செப்பரேட் பண்ண முடியும் ஓகே அப்ப அலுமினியம் ஆக்சைடு தான் 13th குரூப் ஃபேமிலி இது மோர் ரியாக்டிவிட்டி மெட்டல் ஆக்சைடு சோ இதுல நம்ம ஆக்சிஜனையும் அலுமினியத்தையும் தனித்தனியா பிரிக்க முடியாது பை யூசிங் கார்பனை வச்சு ஓகே அடுத்தது புக் பேக்ல 11th क्वेश्चन நம்ம இது வரைக்கும் பார்த்த கான்செப்ட்ல இருக்கு ஃப்ளக்ஸ் இஸ் a substance which is used to convert ஃப்ளக்ஸ்னா என்ன அப்படினா நம்ம ஒரு ஃப்ளக்ஸ் இஸ் ஒரு கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ் அப்படினு சொல்லுவோம் ஒரு கேங் பார்ட்டிகிள் இருந்துச்சு அப்படினா அந்த கேங்கை ரிமூவ் பண்றதுக்கு நம்ம ஃப்ளக்ஸ் ஆட் பண்ணுவோம் ஓகே அப்ப ஃப்ளக்ஸும் கேங் பார்ட்டிகிளும் சேர்ந்து ஃபியூசபிள் ஸ்லாக்கா மாறும் ஓகே அதுதான் நம்ம என்ன சொல்லிருக்கோம் அப்படினா ஃப்ளக்ஸோட யூசஸ் னு சொல்லிருக்கோம் ஓகே மினரல் இன்டு சிலிகேட் கொடுத்திருக்காங்க சோ ஆப்ஷன் A wrong இன்பியூசபிள் இம்பியூரிட்டி சோ சாலிபிள் இம்பியூரிட்டி அப்படி கொடுத்திருக்காங்க ஆமா எஸ் இம்பியூரிட்டிஸ் வந்து ஏதாவது பியூசபிள் ஆகாத இம்பியூரிட்டிஸ் கூட நம்ம ஒரு கேங் பார்ட்டிக்கு இம்பியூரிட்டி கூட நம்ம ஒரு ஃப்ளக்ஸ்ங்கற ஒரு கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ் ஆட் பண்ணா அது சாலிபிள் இம்பியூரிட்டிஸ் ஆன பியூசபிள் ஸ்லாக்கா மாறிடும் ஓகே அப்ப ஆப்ஷன் B இஸ் கரெக்ட் அடுத்து சாலிபிள் இம்பியூரிட்டிஸ் கொடுத்திருக்காங்க சாலிபிள் இம்பியூரிட்டி நம்ம ரிமூவ் பண்றதுக்கு ஃப்ளக்ஸ் ஆட் பண்ணனும் அவசியம் இல்ல ஓகே அடுத்து ஆல் ஆஃப் திஸ் கிடையாது கொடுத்திருக்கு அதுவும் ராங் ஆன்சர் அப்ப ஆப்ஷன் B இஸ் கரெக்ட் ஆன்சர் அடுத்து which of the following statement about the advantage of roasting of sulfide ore FIBO reduction is not true okay அப்போ roasting of sulfide ore நம்ம பண்றோம் FIBO reduction is not true எது wrong அப்படினு கேட்டிருக்காங்க ஓகே அப்ப wrong எதுன்னு பார்க்கலாம் இதுல ஃபர்ஸ்ட் பாருங்க ஃபர்ஸ்ட் டெல்டா G standard change in free energy of formation of sulfide is greater than those for carbon sulfide and ஹைட்ரஜன் சல்பைடு அப்போ டெல்டா G வேல்யூ வந்து நெகட்டிவா இருந்துச்சுனா அது ஸ்பான்டேனியஸா இருக்கும் ஓகே டெல்டா G வேல்யூ வந்து நெகட்டிவா இருந்துச்சுனா அது ஸ்பான்டேனியஸ் பீஸ்ஃபுல் அப்படினு அர்த்தம் ஈஸியா ரியாக்ஷன் நடக்கும் அப்படினு அர்த்தம் இதே டெல்டா G வந்து பாசிட்டிவா இருந்துச்சுனா அது நான் ஸ்பான்டேனியஸ் ஓகே அப்போ இங்க அப்ப டெல்டா G வேல்யூ வந்து
நெகட்டிவா இருக்கணும் இல்ல லோவா இருக்கணும். அப்பதான் ஈஸியா ரியாக்ஷன் நடக்கும். ஓகே, இங்க டெல்டா ஜி வேல்யூ வந்து ஹையஸ்டா இருக்கான், கிரேட்டரா இருக்கான். யாருக்கெல்லாம்? கார்பன் டைசல்பைடு அண்ட் ஹைட்ரஜன் சல்பைடு. இந்த ரெண்டுக்குமே டெல்டா ஜி வேல்யூ அதிகமா இருக்கிறதுனால அப்போ இங்க இருக்கக்கூடிய கார்பன் டைசல்பைடுல இருக்கக்கூடிய கார்பன், அதே மாதிரி ஹைட்ரஜன் சல்பைடுல இருக்கக்கூடிய ஹைட்ரஜன், இது ரெண்டையுமே நம்ம ரெடியூசிங் ஏஜெண்டா யூஸ் பண்ண முடியாது மெட்டல் ஆக்சைடை ரெடியூஸ் பண்றதுக்கு. ஓகே, அப்போ இது பார்க்கலாம் ரோஸ்டிங் பண்றதுக்கு. அப்போ இங்க பார்க்கலாம் delta G is negative for roasting of sulfide ore into oxide. அப்ப delta G is வந்து நெகட்டிவா இருக்கு. அப்ப நெகட்டிவா இருந்தா spontaneous reaction. அப்ப roasting of sulfide ore என்னவா மாறும்? yes, roasting of sulfide ore metal oxide மாறும். அப்ப இது peaceful அப்படினு அர்த்தம். ஓகே, அடுத்து பார்க்கலாம் roasting of sulfide ore into oxide thermodynamic peaceful. ஓகே, அப்போ நம்ம மெட்டல் சல்பைடா இருக்கும், ரோஸ்டிங் ஆஃப் சல்பைடு ஓர நம்ம என்னவா மாறும்? ஆக்சைடா மாறும். இப்போ சிங்க் சல்பைடா இருந்துச்சுன்னா இங்க சிங்க் ஆக்சைடா மாறும், ஈஸியா மாறும். அப்ப இது பீஸ்ஃபுல் ரியாக்ஷன், தெர்மோடைனமிக் பீஸ்ஃபுல். அது மட்டும் இல்ல, அதுல டெல்டா ஜி வேல்யூ நெகட்டிவா வருது, அப்ப ரியாக்ஷன் நடக்கும். ஓகே, அப்ப இதுவும் கரெக்ட் ஆன்சர். அடுத்தது கார்பன் அண்ட் ஹைட்ரஜன் ஆர் சூட்டபிள் ரெடியூசிங் ஏஜென்ட் ஃபார் மெட்டல் சல்பைடு. மெட்டல் சல்பைடை மெட்டலா மாத்துறதுக்கு கார்பனையும் ஹைட்ரஜனையும் நம்ம ரெடியூசிங் ஏஜெண்டா யூஸ் பண்ண முடியுமா? கார்பனையும் யூஸ் பண்ண முடியாது, ஹைட்ரஜனையும் யூஸ் பண்ண முடியாது. அப்போ மெட்டல் சல்பைடை நம்ம ரோஸ்டிங் பண்ணி என்னவா மாத்துவோம்? மெட்டல் ஆக்சைடா மாத்துவோம். மெட்டல் ஆக்சைடை மெட்டலா ரெடியூஸ் பண்றதுக்கு கார்பனையும் ஹைட்ரஜனையும் ரெடியூசிங் ஏஜெண்டா யூஸ் பண்ணலாம். ஓகே, அப்ப இங்க மெட்டல் சல்பைடுன்னு கொடுத்துருக்காங்க. மெட்டல் சல்பைடை மெட்டல் சல்பைட்ல இருந்து மெட்டலா மாத்துறதுக்கு கார்பன் ஹைட்ரஜன் ரெடியூசிங் ஏஜெண்டா யூஸ் பண்ண முடியாது. ஓகே, அப்ப இதுதான் ராங் ஆன்சர். சோ which one of the following is not peaceful? இப்போ ஆப்ஷன் ஏல எது பீஸ்ஃபுல் எது நாட் பீஸ்ஃபுல் அப்படின்னு பார்க்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் பீஸ்ஃபுல் அப்படின்னா மோர் ரியாக்டிவிட்டி மெட்டலா இருந்தா லெஸ் ரியாக்டிவிட்டி மெட்டலை ஈஸியா ரெடியூஸ் பண்ணி விட்டுரும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இதுல யார் மோர் ரியாக்டிவிட்டி மெட்டல் அப்படின்னா இப்போ சிங்க், சில்வர், காப்பர், அயன் இருக்கு. அப்போ இதுல வந்து சிங்க் மோர் ரியாக்டிவிட்டியா இருக்கும். ஓகே, அடுத்தது ஃபர்ஸ்ட் இதுல வந்து சிங்க் மோர் ரியாக்டிவிட்டி தென் காப்பர். அப்போ சிங்க் வந்து ஈஸியா காப்பரை வந்து என்ன பண்ணிடும்னா டிஸ்பிளேஸ் பண்ணி விட்டுரும். ஓகே, அப்போ காப்பர் 2+ அயான்ஸா இருக்கு. அப்ப சிங்க் போடும்போது சிங்க் தான் ஈஸியா காப்பரை டிஸ்பிளேஸ் பண்ணி விட்டுரும். ஓகே, அப்ப காப்பர் வந்து சொல்யூஷனுக்குள்ள இருக்கும்போது காப்பர் டெபாசிட் ஆயிரும், சிங்க் வந்து சொல்யூஷனுக்குள்ள என்டர் ஆயிரும். ஓகே, அடுத்து ரெண்டாவது இதுல வந்து பாருங்க சிங்க் வந்து சொல்யூஷனுக்குள்ள இருக்கு, சிங்க் 2+ இருக்கு. இப்போ காப்பர் மெட்டலை நம்ம சொல்யூஷனுக்குள்ள போடும்போது சிங்க் சல்பைடுக்குள்ள போடும்போது காப்பர் வந்து டிஸ்பிளேஸ் பண்ண முடியாது. ஏன்னா சிங்க் வந்து மோர் ரியாக்டிவிட்டி மெட்டல். அப்போ மோர் ரியாக்டிவிட்டி மெட்டலை வந்து லெஸ் ரியாக்டிவிட்டி மெட்டல் டிஸ்பிளேஸ் பண்ண முடியாது. ஓகே, அப்ப இந்த பி ஆப்ஷன் நடக்காது. அடுத்தது இங்க காப்பர் சில்வர் இருக்கு. காப்பர் சில்வர்ல யார் மோர் ரியாக்டிவிட்டி அப்படின்னா உங்களுக்கு காப்பர் தான் லெஸ் ரியாக்டிவிட்டி, காப்பர் தான் மோர் ரியாக்டிவிட்டி கம்பேர் டு சில்வர். ஓகே, அப்போ காப்பர் வந்து ஈஸியா சில்வரை டிஸ்பிளேஸ் பண்ணி விட்டுரும். ஓகே, காப்பர் சொல்யூஷனுக்குள்ள ஏஜி பிளஸ்னு சொல்யூஷனுக்குள்ள ஏஜி இருக்கு, காப்பரை கொண்டு நம்ம சொல்யூஷனுக்குள்ள போடும்போது ஏஜி பிளஸ் டெபாசிட் ஆயிரும். ஓகே, அப்ப இந்த ரியாக்ஷன் நடக்கும். அடுத்தது அயன். அயன் வந்து காப்பர் கூட போடும்போது இப்ப யார் மோர் ரியாக்டிவிட்டி? அயன் மோர் ரியாக்டிவிட்டி தென் காப்பர். அப்ப அயன் வந்து சொல்யூஷனுக்குள்ள போடும்போது அயன் வந்து காப்பரை ஈஸியா டிஸ்பிளேஸ் பண்ணி விட்டுரும். அயன் 2+ தான் தண்ணிக்குள்ள போயிரும், தண்ணிக்குள்ள இருக்கக்கூடிய காப்பர் 2+ டெபாசிட் ஆயிரும். ஓகே, அப்போ இந்த ரியாக்ஷனும் நடக்கும். அப்ப இதுல ரியாக்டிவிட்டி ஆர்டர் வந்து சிங்க் மோர் ரியாக்டிவிட்டி, அடுத்தது அயன் மோர் ரியாக்டிவிட்டி, அடுத்தது அயனுக்கு அப்புறம் காப்பர் மோர் கம்மியா இருக்கும். சில்வரோட யாரு கம்மினா கோல்டு ரொம்ப கம்மியா இருக்கும். ஓகே, அப்போ ரியாக்டிவிட்டி ஆர்டர் யார் அப்படின்னா சிங்க் தான் ரொம்ப அதிகம். அப்ப ஈஸியா டிஸ்பிளேஸ் பண்றது யார் அப்படின்னா சிங்க் தான் மோர் ரியாக்டிவிட்டியா இருக்கும், ஈஸியா டிஸ்பிளேஸ் பண்ணும். அடுத்த क्वेश्चन, சிங்க் இஸ் obtained from சிங்க் ஆக்சைடு. சிங்க் வந்து சிங்க் ஆக்சைடை ரிடக்ஷன் பண்றதுக்கு நம்ம கார்பனை ரெடியூசிங் ஏஜெண்டா யூஸ் பண்ணலாம். இப்போ சிங்க் ஆக்சைடு இருந்துச்சு அப்படின்னா அந்த சிங்க் ஆக்சைடை ரிடக்ஷன் பண்றதுக்கு கார்பனை யூஸ் பண்ணும்போது சிங்க் மெட்டல் தனியா வந்துரும், கார்பன் மோனாக்சைடு தனியா வந்துரும். ஓகே, அப்போ ஆப்ஷன் ஏ இஸ் கரெக்ட். reduction using silver கொடுத்திருக்கான், electrochemical principle, acid leaching. So option B wrong, C wrong, D wrong. Option A is correct answer. அடுத்த question பார்க்கலாம், book back question. What is the role of quicklime in the extraction of iron from its iron oxide? அப்ப iron extraction பண்ணும்போது iron oxide இருந்து நம்ம quicklime எதுக்கு யூஸ் பண்ணோம் அப்படின்னா அயனை எக்ஸ்ட்ராக்ஷன் பண்ணும்போது அங்க சிலிக்கா வந்து பிரசன்ட் ஆயிருக்கும். ஓகே, அப்ப சிலிக்காங்கிறது ஒரு அசிட்டிக் கேங். அப்ப அசிட்டிக் கேங்கா இருக்கிறதுனால அதை ரிமூவ் பண்றதுக்கு ஒரு பேசிக் கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ் ஆட் பண்ணோம், அதுதான் குயிக்லைம். ஓகே, அப்போ குயிக்லைமோட வேலை என்ன அப்படின்னா ஒரு பேசிக் பிளக்ஸ். ஓகே, அது என்னவா மாறுதுன்னா ஃபியூசபிள் ஸ்லாக்கா மாத்தும். இது புக் பேக்ல 3rd क्वेश्चन, இது வரைக்கும் பார்த்த क्वेश्चनல. அடுத்த क्वेश्चन பாருங்க,
12th question book packல describe the role of following in the process mentioned. Silica in the extraction of copper. Silica copper extraction பண்ற processல silica வந்து யூஸ் பண்ணோம், ஒரு pluxa யூஸ் பண்ணோம். ஓகே, அதுதான். அப்ப silica extraction of copper from copper pyrateல iron oxide வந்து present ஆயிருக்கும் impurity-ஆ. iron oxide வந்து metal oxide. metal oxide தான் பேசிக்கா இருக்கும். அப்ப அந்த பேசிக் கேங்க ரிமூவ் பண்றதுக்கு ஒரு பிளக்ஸ் ஆட் பண்ணோம், அது அசிட்டிக் பிளக்ஸ் ஆட் பண்ணுவோம். ஓகே, அப்ப அயன் சிலிகேட்டா மாறுச்சு. இதுதான் இதுவரைக்கும் பார்த்த புக் பேக்ல உள்ள இருக்கக்கூடிய ரெண்டு क्वेश्चन. அடுத்தது previous year NEET JEE क्वेश्चन பார்க்கலாம். the process of extracting copper from copper pyrite is known. இது JEE main 2018 ல கேட்ட क्वेश्चन. காப்பரை நம்ம எக்ஸ்ட்ராக்ஷன் பண்ணி எடுத்தோம் காப்பர் பைரேட்ல இருந்து. அங்க எந்த விதமான ரெடியூசிங் ஏஜென்ட்டும் யூஸ் பண்ணல. ஓகே, காப்பர் மாட்டி இருந்தது, காப்பர் மாட்டில இருந்து காப்பர் அயன் ஆக்சைடை எடுத்து அயன் ஆக்சைடு கூட ஒரு பிளெக்ஸை போட்டு அயன் சிலிகேட்டா மாத்தணும். ஓகே, அப்போ கடைசியில காப்பர் ஆக்சைடு மாறிச்சு. அந்த காப்பர் ஆக்சைடு மாறும்போது திருப்பி மாட்டில் இருக்கக்கூடிய காப்பர் சல்பைடு தான் காப்பரா மாறுச்சு. ஓகே, காப்பர் ஆக்சைடும் காப்பர் சல்பைடும் சேர்ந்து காப்பர் பிளஸ் SO2 கேஸா மாறிச்சு. அப்போ இங்க காப்பர் ஆக்சைடுல இருந்து காப்பரை நம்ம ரெடக்ஷன் பண்ணல. அப்படி பண்ணும்போது எந்த விதமான ரெடியூசிங் ஏஜென்ட் போடல. அங்க இருக்கக்கூடிய சொல்லி தானாவே அது ரெடக்ஷன் ஆகிட்டு. அந்த காப்பர் சல்பைடுங்கிறது ஆல்ரெடி உள்ள ஃபார்ம் ஆன ஒரு காப்பர் மாட்டி. ஓகே, அப்போ அதுல எந்த விதமான ரெடியூசிங் ஏஜென்ட் யூஸ் பண்ணல. அதனால இது செல்ஃப் ரெடக்ஷன் ப்ராசஸ். ஓகே, ஆப்ஷன் ஏ இஸ் கரெக்ட் ஆன்சர். அடுத்த क्वेश्चन பாருங்க, which of the following ore is used to for extraction of copper. காப்பரை நம்ம எக்ஸ்ட்ராக்ஷன் பண்ணி எடுத்தோம்ல, அப்ப அது வந்து cheapest ore of copper நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். அது கேமடேட்டா, மேக்னடேட்டா, சைட்ரேட்டா, காப்பர் பைரேட்டா. ஓகே, உங்களோட ஆன்சர் தெரிஞ்சா உங்களோட ஆன்சர் கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. இந்த